இப்போ திமுக ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா முன்னாடி இருந்ததை விட இந்த அளவுக்கு இந்த வாட்டி வந்துட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நிறைய திட்டங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ டிவிக்கே வந்ததுனால எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுற மாதிரி இப்போ தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இப்போ வர வருஷத்தில் அவங்க தான் இப்போ வருவாங்களா என்னன்றதே டவுட்டாக தான் இருக்கு. ரீசெண்டாக எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிக்கே தான். எதனால் பிரதர்? டிவிக்கே அப்படின்னா இப்போ ஆல்ரெடி உள்ள எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுவும் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கலை, மாற்றங்கள் ஏதாவது வருதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் ரீசெண்டாக இப்போ டிவிக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா? டிவிக்கேடா. பொலிட்டீஷியன் அப்படின்ற இதுவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதை பற்றி நான் பார்க்கவே மாட்டேன். பட் ஆனால் 2026 தளபதி வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. டிஎம்கே தான். டிஎம்கே. இப்போ 2025 எந்த கட்சி மக்களுக்காக செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்காங்க? எது இருந்தாலும் டிஎம்கே தான். டிஎம்கே அவங்க டிஎம்கே அதனால டிஎம்கே சொல்றாங்க. எங்க தலை விஜய் தான் வருவாரு, எங்க அண்ணன் விஜய் தான் வருவாரு. கரெக்டா நான் எல்லாமே யார் இல்லைன்னு சொல்லி எது செய்யல, என்ன செய்யணும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வருவாரு. டிஎம்கே எல்லாம் கிடையாது. 2026 மக்கள் எந்த மாதிரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கிறீங்க? விஜய் தான். டிவிக்கு விஜய் தான் வருவார். டிவிக்கே கண்டிப்பாக டிவிக்கே தளபதி வந்து நல்லா இருக்கும். சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். புரிஞ்சுக்கலன்னா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடண்டா இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். அக்கா, உங்களுக்கு 2025 எந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கு நினைக்கிறீங்க? யாரும் அந்த அளவுக்கு செஞ்ச மாதிரி தெரியல. ஏன்னா நிறைய சின்ன சின்ன விஷயம் அவங்க கோரிக்கைங்க நிறைவேற்றினாலும் நிறைய பிரச்சனைகள் தான் இருக்கே தவிர, இன்னும் நிறைய பெண்களுக்கு நிறைய கோரிக்கை எடுத்துகிட்டு வரன்னு சொன்னாங்க. ஆனால் நிறைய பிரச்சனை, இந்த நல திட்டம் சொன்னாங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் அதுன்னு சொல்லி நிறைய பேருக்கு வரலை. அது யாருக்குமே எந்த பயனுமே இல்லை. 2026 வர கட்சியிலையாச்சும் நல்லபடியாக ஏதாச்சும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம். நான் வந்து டிவிக்கே தான் சொல்லுவேன் ஆஸ் எ விஜய் ஃபேன். அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, அவங்க இதில் வந்து உமன்ஸுக்கு நிறையா பாலிசிஸ் கொண்டு வர மாதிரி அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அது போக அவங்க மேஜராக சப்போர்ட் பண்ணுறதும் ஃபீமேல்ஸுக்கு தான் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அது போக இப்போ நடக்கிறத எக்ஸாக்டாக சொல்கிறதும் அவங்க தான். ஸோ நான் சப்போர்ட் டிவிக்கு. நியூஸை போட்டால் எல்லா பில்டிங்கும் கீழே இடிஞ்சு விழுது, அது மட்டும்தான். ஸ்கூலு இது எல்லாத்துலேயுமே கீழே இடிஞ்சு விழுது, அதுதான் சொல்லியிருக்காங்க. எங்கள் பாலம் காவா எது கட்டினாலும் எல்லாமே ரோடு போட்டதுலேருந்து எல்லாமே அப்போதுக்கு அப்பயே சுரண்டிட்டு அவங்களே அங்கே இருக்கிற ஜனங்களே தோண்டி தோண்டி காட்டுறாங்க. ரீசெண்டாக எந்த கட்சின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிவிக்கே தான். எதனால் பிரதர்? டிவிக்கே அப்படின்னா இப்போ ஆல்ரெடி உள்ள எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லிட்டாங்க. இதுவும் இந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்கலை. இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறாரு, புதுசாக வாய்ப்பளிக்கணும்னா வாய்ப்பளிச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் ஏதாவது வருதான்னு பார்க்கணும். அதுக்காக தான் ரீசெண்டாக இப்போ டிவிக்கு கொஞ்சம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. அரசியல் மாற்றம்ன்றது எதுவும் இல்லை. எப்பவுமே வந்து அதிமுக திமுக ரெண்டுமே தான் ஆட்சியை பிடிச்சி ஆண்டுன்னு இருக்குது. இப்போ இடையில நிறைய கட்சிங்க வந்திருக்கு. இருந்தாலும் எம்ஜிஆர் ஜெயலலிதம்மா செஞ்ச மாரி இது வரைக்கும் யாரும் செய்யல. அதுக்கப்புறம் இப்போ திமுக செஞ்சுன்னு வருது. இப்போ இடையில வந்து விஜய் வந்திருக்காரு, சீமா, இவங்க கட்சி எல்லாமே பிளவுபட்டு தான் வந்துன்னு இருக்கு. எடப்பாடியிலேருந்து அம்மா வர இருக்காங்க, சின்னம்மான்னு சொல்கிறாங்க, அவங்களும் இருக்காங்க. எதுவும் செயல்பட்டு வராமே தெரியல. மறுபடியும் திமுக வந்தால் நல்லா தான் இருக்கும். பீகார் எலெக்ஷன் ஆக்சுவலாக இது புதுசாக வந்திருந்தாரு பிரசாந்த் கிஷோரோட லாஸ்ட் தான். ஆக்சுவலாக ரொம்ப ஹைப் இருந்துச்சு அவருக்கு, பட் ரொம்ப புஷ்ன்னு போன மாதிரி போச்சு. இந்த வருஷத்தில் எங்கே அப்படின்னு மறக்க முடியாது. அரசியல் என்ன அப்படி எதுவும் கிடையாது. இப்போ கட்சி எந்த கட்சி மக்களுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ வரைக்கும் ஏடிஎம்கே. என்கிட்ட ஏடிஎம்கே சொல்லுவேன். ஆஃப்டர் ஏடிஎம்கேனா டிவிக்கே வந்தால் அவங்க நல்லா அவங்கள மாதிரியே பண்ணுவாங்க. இது இப்போ திமுக ஓகே தான், ஓரளவுக்கு நல்லா முன்னாடி இருந்ததை விட இந்த அளவுக்கு இந்த வாட்டி வந்ததுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு நிறைய திட்டங்களும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இப்போ என்ன தோணுதுன்னா, இப்போ டிவிக்கே வந்ததுனால எல்லாத்தையும் சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுற மாதிரி இப்போ தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இப்போ வர வருஷத்தில் அவங்க தான் இப்போ வருவாங்களா என்னன்றதே டவுட்டாக தான் இருக்கு. இந்த வருஷத்துலையும் அதான் இந்த வருஷத்தில் எந்த கட்சியுமே சிறப்பாக செயல்படுறேன் பண்ணலாம் தான் எனக்கு தெரியும். எது சேஃபாக செயல்படுன்னு நமக்கு தெரியாது. செயல்பட்டுருக்கு இது வரைக்கும். இந்த வருஷத்துல இப்போ இவ்வளோ பிரச்சனை வருது இல்லையா? இந்த வருஷம் யார் ஆள்றாங்க?
அவங்க தான் சிறப்பாக செயல்பட்டுருப்பாங்க. அது யார் கான்ட்ராக்ட் கொடுத்தாங்களோ அவங்க சரியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோதான். எல்லாத்தையும் அவங்களே வந்து நேராக பார்க்க முடியாது இல்லை. உன் கையில் ஒப்படைச்சிட்டாங்க, அதை நீ தான் சரியாக செய்யணும். உன் ஊரில் செய்கிறாங்கன்னா உன் மக்கள் அதுக்கு கூட நின்று அப்பப்போ கேள்வி கேட்கணும். அவ்வளோதான். சிறப்பாக மக்களுக்கு எந்த கட்சினா எனக்கு இது புரிஞ்சிருக்க ஜெயலலிதா மாட்சிக்கு அப்புறம் இப்போ எந்த கட்சி சரியாக செயல்படலை. சரியாக செயல்படுச்சா எந்த மாற்றமும் தேவைப்பட்டிருக்காது மக்களுக்கு. மாற்றம் தேவைப்படுற வயசு நம்ம டிவிக்கே சொல்கிறோம். அதிமுக தான். அவங்க அதாவது எம்ஜிஆர் இருக்கிறப்போ ஜெயலலிதா இருக்கு, அதுக்கப்புறமேட்டு அது போயிடுச்சு. இப்போ வந்து திமுக தான் ஆண்டுன்னு இருக்கு. அவங்க தான் மறுபடியும் வந்தாலும் நல்லது செய்வாங்கன்னு மக்கள் விரும்புகிறாங்க. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எஸ் ஏடிஎம்கே பெட்டர் தான் கம்பேர் டு டிஎம்கே. ஸோ ஏடிஎம்கேக்கும் சான்ஸ் தரலாம், பட் நியூ ஃபேஸ்னால டிவிகே தரலாம். இது வரைக்கும் பார்க்க முடியல, ஃபியூச்சர் வேணால் பார்க்கலாம். யாருக்கு விஜயை பார்க்கலாம். எதனால சொல்கிறீங்க விஜய்? புதுசாக எல்லாமே புதுசாக தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள். எல்லாமே புதுசாக பார்க்குறாங்க. எல்லாம் புதிய நோக்கி தான் எல்லாம் பயணிக்கிறாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் நல்லா செயல்படுத்துது. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலையும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இயங்குறாங்க. பொலிட்டீஷியன் அப்படின்ற இதுவில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதை பற்றி நான் பார்க்கவே மாட்டேன். பட் ஆனால் 2026 தளபதி வந்து நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா எல்லாம் ஒருத்தர் வந்து எதுவுமே பண்ணாமல் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் வந்து எல்லா யூத்தை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லா யூத்தும் சப்போர்ட் பண்ணுறதுனால நாங்களும் எதிர்பார்க்குறோம் தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். கேர்ள்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க, மகளிருக்கு ஒரு விழிப்புணர்வு வரும் அப்படின்றதுக்காக 2026 தளபதி வந்து நல்லா இருக்கும். இப்படி இருக்கும்போது 2026 என்ன மாதிரியான ஆட்சி மாற்றங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது? யார் வருவாங்க, நான் வருவேன், நீ வருவேன், இதை செய்வேன், அதை செய்வேன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சொல்கிறது எல்லாம் யாரும் இங்கே செய்கிறது கிடையாது. யாருமே செய்கிறது கிடையாது. சொன்ன அத்தனையும் யாராலையும் செய்யவும் முடியாது. அவங்களால முடிஞ்சது நல்லது செய்வாங்க. இனிமேல் வரவங்க நான் இதை செய்வேன் அதை செய்வேன்னு சொன்னாக்கா அதெல்லாம் சும்மா கதை. ஏற்கனவே இருந்தவங்க என்ன செஞ்சாங்களோ அதையே நீ கரெக்டாக செஞ்சுட்டு போனாலே பெரிய விஷயம். செய்ய மாட்டாங்க. செஞ்சாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஏன் இது நடக்கலை, ஏன் இது பண்ணல, அது கேள்வி கேளுங்க, அதை பண்ணுங்க. ஊடத்துக்கு இந்த இடத்துல ஒரு ரோடு போடுறாங்கன்னா சரியில்லைன்னா இங்கே இருக்கிற ஜனங்க தான் கேட்கணும். அதை கரெக்டாக இது நடக்கலைன்னும் போது அப்போ நீங்கள் அங்கே ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணுங்கள், அது சரியாக செய்யுன்னு சொல்லுங்கள். அப்போ அதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்டுங்க. அது கேட்கலாம், ஏன்னா அது நம்ம மக்களோட வரி பணம், அதை கேட்கலாம். அதை விட்டுட்டு அரசியல் சரியில்லை அதெல்லாம் சும்மா கதை. அவங்க அங்கே ஆர்டர் போட்டாங்க, இங்கே ரோடு போட்டுன்னு அவன் எவன் கான்ட்ராக்ட் எடுத்தானோ அவனை தான் கேட்கணும். அதானே உண்மை. அங்கே இருக்கிற ஜனங்க இது நம்ம வீட்டு பண்ணனா அவங்க கேட்கணும், இந்த ரோடு என்னப்பா இப்படி போட்டு வச்சுரு, இந்த காவை என்னப்பா இப்படி இருக்குது, இது ஏன் இப்போ இது எல்லாத்தையும் அவங்க சீர் பண்ணியிருந்தாங்கிறாங்க கார்பரேஷனில். இந்த இடத்துல வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க. அதனால் அவங்க அங்கேயே உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை அப்போ அது அங்கே சரியில்லைன்னு சொன்னால் யார் இதுவோ அவங்க தான் கேட்கணும், அந்த ஜனம் தான் கேட்கணும். டிவிக்கு எந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த ஃபஸ்ட்டு வந்து உமன் ப்ரொடெக்ஷன் அவங்க பார்க்குறது, உமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்குறாங்க. ஏன்னா வந்து இப்போ கரெக்டாக அது எதுவும் நடக்கிறது இல்லை, உங்களுக்கே தெரியும். அது ஒன்று ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னா நடக்கும், நிறைய நல்லது நடக்கும். இப்போ இருக்கிறத விட நல்லது நடக்கும். 2026 மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதே திமுகவுக்கு தான் இருக்கான். இது பல கட்சி ஆயிடுச்சுல, எல்லாம் புது கட்சி, புரியுதுங்களா? மறுபடியும் வந்தால் திமுக தான் வரணும். அதுதான் பல பேர் ஆசைப்படுறாங்க, நாங்களும் ஆசைப்படுறோம். எங்கள் ஸ்டாண்டும் திமுக தான். நிறைய பேர் இப்போ டிவிக்கே தான் வரும்னு நினைக்கிறாங்க. என்ன மக்களோட முடிவு எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ என்ன மாதிரி புதுசாக இளைஞர்கள் எல்லாரும் நினைக்கிற டிவிக்கே தான் வரணும்னு நினைக்கிது. ஏன்னா இந்த திமுகல எதனால தாவைகளை எது பிடிச்சிருக்கனால இளைஞர்கள் அதை பண்றாங்க? தளபதினாலே எல்லாருக்கும் பிடிச்சவர் தானே, அது ஒரு விஷயம் தானே. இப்போ நிறைய பேர் இப்படியும் சொல்றாங்க, ஏன்னா அவர் படத்தை விட்டு இவ்வளோ நாள் நம்மளுக்காக வந்திருக்காரு, இதுக்கப்புறம் அவர் புதுசாக செய்வார்னு நினைக்கிறோம், செய்யணும் கண்டிப்பாக, அதுக்காக வர வைக்கணும். இப்போ 2026 மக்கள் எந்த மாதிரியான தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க நினைக்கிறீங்க? விஜய் தான். விஜய் தான். எதனால? விஜய் தான் இப்போதைக்கு நல்லா ஒரு இதில் இருக்காரு. எல்லாருக்கும் விஜய் தான் வரணுன்ற ஒரு ஆசை. உங்களுக்கு விஜய் தான். டிவிக்கேனா? எதனால சொல்றீங்க? எதனாலனா மோஸ்ட் ஆஃப் ஃபேன் ஸ்பேஸ் எல்லாருக்குமே தெரியும் விஜய்க்கு தான். அது கண்டிப்பாக நியூ சான்ஸ் கொடுத்து பார்ப்போமே. ஆக்சுவலாக இப்போதைக்கு எனக்கு எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியும் அந்தளவுக்கு பிடிக்கல. ஓகே, டிவிக்கே புதுசாக ட்ரை பண்ணுறாங்க, ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் ப்ரோ. டிவி எதனால் புதுசாக ஒரு நியூவாக ஆல்ரெடி பார்ட்டிஸ்லாம் இருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே, அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. புதுசாக டிவிக்கே ஏதாவது புதுசாக பண்ணுவாங்களான்ற ஒரு நம்பிக்கை தான். அவர் வந்து ஒரு ஆக்டராக இருக்கும்போதே பிடிக்கும். ஸோ அவர் வந்து அரசியலில் வரணும் அப்படின்றதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. டிஎம்கே தான். டிஎம்கே. இப்போ 2025 எந்த கட்சி மக்களுக்காக செயல்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன செஞ்சிருக்காங்க? எது இருந்தாலும் டிஎம்கே தான்.
அவங்க டிஎம்கே அதனால டிஎம்கே சொல்றாங்க. ஆமா இல்ல அவங்க டிஎம்கே அவங்க டிஎம்கே அதனால டிஎம்கே சொல்றாங்க. எங்க தலை விஜய் தான் வருவாரு, எங்க அண்ணன் விஜய் தான் வருவாரு. கரெக்டா நான் எல்லாமே யார் இல்லைன்னு சொல்லி எது செய்யல என்ன செய்யணும் விஜய் தான் வரணும், விஜய் தான் வருவாரு. டிஎம்கே எல்லாம் கிடையாது. டிஎம்கே தான். 2026 உங்களுடைய சப்போர்ட் டிவிக்கு கண்டிப்பாக விஜய் தான் வருவார். டிவிக்கு கண்டிப்பாக டிவிக்கு தளபதி வந்தால் நல்லா இருக்கும்.